ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்து எப்பயும் போல் எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. அதனால் அந்த கோலத்தை வந்து உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன். அதனால் அதை வீடியோ எடுத்தேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து நூடுல்ஸ் தான் வேணும், இன்றைக்கி ஸ்பெஷலாக எதுனா வேணும்னு கேட்டதுனால நான் எப்பயுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன். சரி, ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறேன். வீட்டில் வேணால் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் அவங்க கேட்டதுனால சரின்ட்டு இன்றைக்கி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கேட்டதுனால அவங்களுக்கு செஞ்சு 2 டப்பாவில் போட்டு கொடுத்து விட்டாச்சு. ஏன்னா பசங்க அந்த எப்போனா ஒரு டைம் கேட்கும் போது நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. அதனால நான் செஞ்சிடுறது. அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து ராகி, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் அரிசி, கருப்பு உளுந்து இதெல்லாம் நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்தவுடனே அரைச்சி வச்சுட்டேன். ரொம்ப புளிக்கக்கூடாது, காலையில் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த தோசை ஊற்றினோம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நல்லா வந்து நம்ம கொஞ்சம் புளிப்பும் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்பயும் போல் தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டுலாம் வேக வச்சு நான் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து கொஞ்சம் நேரம் எண்ணெய் கடுகு ஊற்றி கொதிக்க வச்சு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும், நல்லாவும் இருக்கும். டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்தாலுமே அந்த சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இது பார்த்திங்கன்னா இது வந்து விஆர் மால் சென்னையில் இருக்கு இல்லையா, அதில் போன வீடியோ இது. நான் இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேன்றதுனால அது இதை சேர்த்துருக்கேன். இது வந்து என் பொண்ணு வந்து ஒரு 5 வயசில் இருக்கும் போது எடுத்தது. அவங்க சித்தி சித்தப்பா கூட போனப்போ எடுத்த வீடியோ இது. சரி, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து அவள் ரொம்ப கேம்ஸ்லாம் ரொம்ப விளையாடுவான்றதுனால அப்போ சின்ன வயசில் அடிக்கடிக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா நல்லா கேம் விளையாடுவாள். அதே மாதிரி வந்து எந்த ஒரு ஃபன் டாஸ்க்கையும் விட மாட்டாள். ஸ்கூல்லேயும் சரி எங்கே வெளியிலையும் சரி நல்லா விளையாடுவாள். இது வந்து இந்த மாதிரி உங்கள் பசங்களாம் விளையாடுவாங்கன்னு சொல்லுங்கள். இவன் மட்டும் இல்லை, இன்னும் 2 குட்டீஸ் இருக்காங்க. அவங்களும் அப்படி தான் எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லா விளையாட்டுமே பண்ணுவாங்க, எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க 3 பேர் சேர்ந்தாலே வீடே வந்து ரணகலமாக ஆகிடும். என்னால் தான் சமாளிக்க முடியாது. என்னையே தான் வந்து எல்லாருமே 3 பேருமே டார்கெட் பண்ணுவாங்க. ஜாலியாக இருக்கும். அவங்க லீவுக்கு வந்தால் மட்டுமே வந்து அதை வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேம் நல்லா விளையாடிட்டு இருக்கா. அவள் நிறுத்தவே இல்லை. தெரியலனா கூட ஏதோ ஒன்று இப்படி பண்ணி விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சென்னையில் வந்து எங்கள் ஒரு பார்க்கில் எடுத்தது இது. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்கா ஊஞ்சல். இந்த பார்க் நல்ல செமையாக இருக்கும். அதுலேருந்து ஒரு வீடியோ தான் இது. இந்த ஃபிஷ்ஷு வந்து நான் ஒரு சண்டே செஞ்சேன், ஆனால் அந்த வீடியோ நான் போடவே இல்லை. இது வந்து வவ்வால் மீன். இந்த மாதிரி பீஸ் வேணும், ரவுண்டாக வேணுன்றதுனால அதுக்கோசமே இது நாட்டு வவ்வா. இது வாங்கிட்டு வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். நல்லா இருந்தது இந்த மீன். இது வந்து இதிலே வந்து கடல் வவ்வாலும் இருக்குது, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது ரேட்டு கொஞ்சம் கூட. இந்த வவ்வால் தான் வேணுன்றதுனால நான் இதை வாங்கிட்டு வந்து அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நேரு மாமாவுக்கு பிறந்த நாள்ன்றதுனால அது வந்து நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். பசங்க எல்லாம் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் போயிட்டு நல்லா வந்து புக்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல, ஸ்நாக்ஸ் லஞ்ச் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான நாள் இதுன்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கலாம். அதனால் இன்றைக்கி எல்லாமே அவங்க இஷ்டமாக தான் நானும் கொடுத்து விட்டேன். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.